ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட போறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு லீவ்ல அம்மா எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் தான் பார்த்துருப்போம் பொழுது ரீசெண்டாக. அந்த மாதிரி உங்களால் செஞ்சு தர முடியுமா? அதுக்கு வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறையங்க, ரொம்ப நேரம் ஆகும். பட் நம்ம வந்து ஏன் பிள்ளைங்களுக்கு வேணான்னு சொல்லி அவங்களை ஏன் ஏமாற்றணும்? அதனால சரி வாக்கு முடுக்குன்னு நான் டக்குன்னு வந்து சிம்பிளாக உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா, வீட்டில் இருக்க 2-3 ஐட்டம் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து ட்ரம் ஸ்டிக், அதாவது லெக் பீஸ் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெக் பீஸில் தான் நம்ம வீட்டில் செஞ்ச கேஎஃப்சி மாதிரியே, இது கேஎஃப்சி முறைப்படி செஞ்சது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை, சிம்பிளான பொருளை வச்சு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இதுக்கு மொத்தமாகவே. அந்த டக்குன்னு செஞ்சு அப்போ தானே கொடுக்க முடியும் இல்லைங்களா, அப்போ தான் பிள்ளைங்களையும் ஏமாறாது இல்லைங்களா, அதுக்காக செஞ்சது தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு முறை இது மாதிரியும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ராதி சரவணாஸ் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன புதுசாக பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை காலம் இல்லைங்களா, இது மழை காலம் குளிர்காலம் 3 மாதம் தொடர்ந்து இருக்க போது குழந்தைங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு வீட்டில் லீவ் டைமில் என்ன கேட்பாங்க, சிக்கன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லுவா இல்லைங்களா. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம்னா, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் ஒரு 4 வாங்கிக்கிறோம், அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கேஎஃப்சி முறைப்படி சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கில் வந்து, அதாவது சிக்கன் லெக் பீஸில் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வீட்லேயே செய்யும் போது நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா தான் செய்கிறோம், எந்த கெமிக்கல் ஆட் பண்ணாமல். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, நம்ம வந்து வெளியில் எந்த பொருள் வாங்குவோம், நம்ம வீட்லேயே சிம்பிளாக கேஎஃப்சி எப்படி செய்யலான்றதை, சிக்கன் வச்சு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கேஎஃப்சி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்களா வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா தூள், இது பெப்பர் தூள், இது வந்து பிரெட் கிராம்ஸ். பிரெட் இந்த மாதிரி வறுக்கி இருக்கீங்களா, வாங்கி வச்சுக்கோங்க. அதை தூள் பண்ணால் நல்ல பிரெட் கிராம்ஸ். இதுதான், இதை வச்சு தான், இந்த சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சிக்கனில் லெக் பீஸ் 4 வாங்கியிருக்கோம். அதை வச்சு கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம் வீட்டில். ஓகே, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உடலுக்கும் ஆரோக்கியம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ சிக்கன் லெக் பீஸ் அப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிராஸ் செக்ஷனில், அதாவது சைடு ஓரமாக இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனில் ஒரு கோடு ஆழமாக போட்டுக்கோங்க. 2 சைடு அதே மாதிரி இப்படி கிராஸ் செக்ஷனில். அதுதான் இது எப்படி எதுக்குன்னா, இந்த மாதிரி பிரிக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே போய் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா கோட் ஆகும். நல்லா ஃபுல்லாமே உங்களுக்கு இதில் கோட் ஆகி பொரிக்கும் போது ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் கிராஸ் செக்ஷனில் வேறு எல்லா லெக் பீஸையும் நம்ம வந்து கோடு போட்டு வச்சுக்கணும். முட்டையை வந்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுங்களா, இது அப்படியே இருக்கட்டும், பக்கத்தில் கட்டுங்க. இப்போ பிரெட் கிராம்ஸை வந்து, இதை வந்து பிரெட் கிராம்ஸ் இருக்குங்களா, வறுக்கினுடைய துகள்கள், அதை வந்து நம்ம வந்து ட்ரை மிக்ஸில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோம். இதை வந்து ஒரு தட்டில் பரவாயில்ல அப்படி கொட்டி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். 4 லெக் பீஸ் அளவுக்கு நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோம். அதை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கொட்டிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம், இது எவ்வளோ தேவையோ அது மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரில் என்னென்ன போட்டிருக்கோம், உப்பு மிளகும் போட்டு அப்படி ட்ரையாக கலந்து வச்சுக்கோங்க அப்படியே. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரெட் கிராம்ஸும் ஒரு தட்டில் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா சிக்கனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்கள், தண்ணி போட்டுட்டு சிக்கனில் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்படி கலந்து வச்சுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது வந்து கரம் மசாலாவில் வந்து கொஞ்சம் சிட்டிகை உப்பு, இப்போ உப்பு அளவு மட்டும் இப்போ என்னென்ன இதில் போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர்லேயும் போட்டிருக்கோம், கரம் மசாலையும் போட்டிருக்கோம், அளவாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, அப்படி கையில் விரலாலே நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இதை எடுத்து
சிக்கனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடையெல்லாம் கோடு மாதிரி போட்டுக்கொள்ளிங்களா, இந்த கீரல் எல்லாத்தையும் இந்த இதை வந்து மசாலாவாக அப்ளை பண்ணிக்கணும். தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 4 பீஸுங்களையும் நல்லா அப்ளை பண்ணி இந்த கோட்டுக்கு இடையிலலாம் இப்படி கை விட்டு விரல் விட்டு நம்ம வந்து இந்த மசாலா வந்து உள்ள நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி எல்லா சைடுமே போட்டுக்கோங்க. கரம் மசாலான்றது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே நம்ம அரைச்சது தான். என்னென்ன போட்டிருக்கோம்னா இதில் வரமிளகா, வர கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், பட்டை சிறிதளவு, ஏலக்காய், லவங்கம், அப்புறம் மிளகும் போட்டு அடித்து வச்சுருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து செட்டிநாடு டைப்பில் மட்டன் குழம்புலாம் செய்கிறதுனால கரம் மசாலா வீட்லேயே எப்பயுமே இப்படி தான் அரைச்சி வச்சு தான் செய்வோம். நீங்களும் வீட்லேயே அரைச்சி செய்யுங்க. எப்பயுமே வந்து கடையில் வாங்கி செய்யக்கூடாது. ஏன்னா இது குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிட்றது இல்லைங்களா. கடையில் வாங்கி எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே அரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் தடவியாச்சு இல்லைங்களா, இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறணும். அப்போ தான் சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு KFCக்கு இந்த பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கனை அப்படியே வச்சுருவோம். அதுக்குள்ளே மசாலாவில் வந்து சிக்கன் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம முட்டையை வந்து இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலில் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு சிக்கன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்ன்ஃப்ளவரில் வந்து மிளகுத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம். இது அதுக்கப்புறம் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து தனியாக வச்சாச்சு ஒரு பவுலில். அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். 1 by 1 காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இப்போ சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தடவி விடுங்க எல்லா பகுதியிலையும். இது ஃபைனல் இது ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் சிக்கன். அதனால் மீதி இருக்க மாவில் இப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பகுதியிலுமே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு படுற மாதிரி நல்லா இப்படி பரட்டி எடுத்துக்குவோம். பாருங்க, எல்லாமே கார்ன்ஃப்ளவர் போட்டு பரட்டி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பரட்டி எடுத்தாச்சு சிக்கனை. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்களா, அதில் நல்லா இப்படி துவைச்சிக்கோங்க.
முட்டையை வந்து நம்ம வந்து பீட் பண்ணி வச்சதை இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வளவளப்பாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. மீதி இருக்க முட்டையும் வந்து நம்ம அதுலேயே வந்து சிக்கன்லேயே போட்டுக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைரெக்டாகவே இப்போ வந்து பெட் கிராம்ஸில் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது அந்த வளவளப்பாக இருக்கு இல்லைங்க முட்டை, இது அந்த பெட் கிராம்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பிரெட் கிராம்ஸ் பத்தலைன்னா கூட நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நல்லா பரவலாக போடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக, வெளியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். கேஎஃப்சி சிக்கன் எப்படி இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது, கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 4 பீஸையும் நல்லா பெட் கிராம்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி இருக்கணும். இந்த பிரெட் கிராம்ஸ் போட்டாச்சு. ஆனால் பிரெட் கிராம்ஸ் போடும் போது முட்டையில் துவைச்ச உடனே நீங்கள் வந்து மைல்டாக தான் திருப்பி விடணும், நசுக்கக்கூடாது. நசுக்குன்னா ஈரமாயிடும், பிரெட் கிராம்ஸ் ஒட்டாது. அதனால அப்படி மேலாப்பில் தூவி விட்டுருங்க. 2 சைடு மேலாப்பில் இப்படி தூவி விட்டா காட்டும் பாருங்க, பக்கத்தில் காட்டும் பாருங்க. சுற்றிலும் பிரெட் கிராம்ஸ் இருக்குங்களா, இதுதான் நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இதே மாதிரி எல்லா பீஸ்க்கும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கனுக்கு தேவையான எல்லாத்தையும் இது மேக்னட் ஃபஸ்ட்டு மசாலில் வந்து என்ன போட்டோம், ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எடுத்து கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலில் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி அதை மேக்னேட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருந்தோம். அதில் ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக பிரெட் கிராம்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிரெட்டினுடைய துகள்கள் எடுத்து நல்லா கேஎஃப்சி சிக்கனுக்கு நல்லா 2 சைடும் நல்லா வந்து மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பொரிக்கும் போது உங்களுக்கு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து சிக்கன் வந்து ரொம்ப அட்டகாசமாக வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் எண்ணெயை வச்சுட்டு கேஎஃப்சி சிக்கன் செஞ்சு பார்ப்போம் வாங்க. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கேஎஃப்சி சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேஎஃப்சி சிக்கன் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் பிரெட் தூள் போட்டுக்கலாம், அதே லைட்டாக. அதுக்கு தான் இந்த மீதி வச்சுருக்கேன், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எண்ணெயில் போட போகிறோம் வாங்க. இப்போ ஸ்டவ் வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஆயில் சூட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கரிஞ்சிடும். இப்போ ஏன்னா பெட் கிராம்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டானது, கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்கனும் நல்லா உள்ளார வேகணும் இல்லைங்களா, அதனால் மீடியமான மிதமான சூட்டில் வச்சு தான் எப்பயுமே பொரிச்சு எடுக்கணும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயில் வந்து மசால் வந்து பிரியக்கூடாதுங்க, அதனால் மெதுவாக 2 சைடு ரொட்டேட் பண்ணி மெதுவாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுக்கலாம். அது இந்த மாதிரி இருக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. 2 சைடு திருப்பி போட்டாச்சு. மெதுவாக இடுங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் நான் சொன்ன மெத்தட்லேயே கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் வந்து டிப் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலாப்பில் எடுத்து தூவிட்டு இப்போ சிக்கன் எடுத்து போட்டுடலாம். அதோட மசாலா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் KFC சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. கலர் பாருங்கள், அம்சமாக வந்திருக்கு. கடையில் கொஞ்சம் கலர் ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால இப்படி தான் இருக்கும். நேச்சுரல் எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சதுனால ஏன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ஒரு மெத்தட் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரிப் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலே KFC சிக்கன் செஞ்சு சாப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்து சாப்பிடுவோம். உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டுறேன் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்ட்டு. உள்ளே பாருங்கள், ஸ்கின் மேலே வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக வந்து வந்திருக்கு. பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா மொறுன்னு இருக்கு. டேஸ்ட் எல்லாம் பக்காவாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். மைல்டான காரம் தான், ஏன்னா மிளகு வெறும் கரம் மசாலா தான் போட்டுக்கணும். மைல்டான காரம் தான். இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி லெக் பீஸ்லாம் வாங்கி KFC சிக்கன் வீட்டிலே நம்ம வீட்டு முறைப்படி மசாலாகள்லாம் அரைச்சி செஞ்சு நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இன்டர் பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உடனுக்குடன் வரும். பார்த்துட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்லது. மீண்டும் ஒரு அனதர் வீடியோ புதுமையான வீடியோ வந்து அதுலேருந்து உங்களிருந்து விடைபெற ரேவதி சரவணா. தேங்க்யூ.